மக்களே பாருங்க, நான் கீழே குமார். என்னடா நீனு தலையில வைக்க கட்டு தூக்கிட்டு எங்கடா போறேன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல மக்களே, தொடர்ந்து ஒரு 2 வாரமாவே கல்லுமணி இது ஏத்துற வேலையும் இல்லவே இல்லை. வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அதனால எங்க மாமா போன் அடிச்சு கூட்டாரு, தம்பி வீட்டுல சும்மா தான் இருக்க, வாடா இதுபோல நம்ம கொலையில ஒரு 40 கட்டு வைக்க இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல அடுக்குண்டா, வாடா தம்பி ஏதாவது செலவு காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது இல்லாம சும்மா இருந்தா யார் காசு தருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வைக்க கட்டு தூக்குற வேலைக்கு போனேன். ஆமா மக்களே, நாங்க சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சோம் அந்த வைக்க தூக்குற வேலையை. ஆனா நைட்டு 8 மணி ஆயிடுச்சு மக்களே வீட்டுக்கு வந்து அடுக்கிறதுக்கு. ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல மக்களே, கொள்ளையில 40 கட்டு வைக்க இருந்தது. அந்த 40 கட்டு வைக்க மாமா எனக்கு ஒரு வைக்க கட்டா தூக்கி விடுவாரு. நான் தூக்கிட்டு போய் அந்த களத்துல அடிக்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி டெம்போ வர வச்சு டெம்போல அந்த வைக்கல தூக்கி எல்லாத்தையும் ஒரு கட்டை மேல தூக்கி வச்சு அடுக்கி கட்டி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இறக்கணும். எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் அவ்வளவு நேரம் ஆச்சு. ஏன்னா நீனே சிமெண்ட் முடியெல்லாம் அசால்ட்டா தனியா தூக்குவ, ஆனா இந்த வைக்க தர ஏன்டா உனக்கு இன்னொரு ஆள் தூக்கி விடுறாங்கன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல மக்களே, சிமெண்ட் முட்டை எடுத்து வெயிட் கம்மி தான், இருந்தாலும் இது கொஞ்சம் அகலம் நீட்டா இருக்கு. அதனாலதான் இன்னொரு ஆள் தூக்கி விட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக இன்னொரு ஆள் தூக்கி விட்டாங்க. நாங்க எடுத்துட்டு போய் அடுக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் டெம்போ நிப்பாட்டிட்டு டெம்போல இருக்கிற ஒரு வைக்க தரையா என் தலையில தூக்கி விட்டாங்க. எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல அடுக்கணும் மக்களே. அது இல்லாம செலவு தேவை காசு தான். அந்த காசு சம்பாதிக்கணும், நம்ம எந்த வேலைக்கு வேணா போகலாம் மக்களே. அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வைக்க தூக்குற வேலைக்கு வந்தேன் மக்களே. நான் மட்டும் இல்ல, நீங்களும் வீட்டுல சும்மா இருந்தீங்கன்னா மறக்காம ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஏன்னா சும்மா இருந்தா யாரும் காசு தருவா? செலவு தேவை காசு தான். அந்த காசை எந்த வேலைக்கு வேணாலும் நம்ம போய் சம்பாதிக்கலாம். அதனால தான் சொல்றேன், வீட்டுல சும்மா இருக்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நீங்க காசு சம்பாதிக்கணும் மக்களே. சரியா மக்களே, பாய்.